ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கை புதினா எடுத்துக்கணும், 2 வரமிளகா, 3 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம். நான் வந்து அரை சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி, கொஞ்சம் புளி எடுத்துக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கணும். இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் இட்டனதும் நான் ஆயில் ஊற்றிருக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூனு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் உளுந்து கடலப்பருப்பு போட்டு வதக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சு தான் வதக்கணும், கருகி போய் சீக்கிரம். அப்புறம் வந்து இப்போ பூண்டு வரமிளகா பறித்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கடலப்பருப்பு உளுந்து வந்து பொன்னிறமாகிடுச்சு, இதை வதக்கிட்டேன். அப்புறம் இப்போ சின்ன வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும். ஒரு கண்ணாடி பதளவு வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம் அந்த சட்னிக்கு. அப்புறம் அடுத்து வச்ச 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பெரிய தக்காளி வந்து 1 போதும், இது சின்ன சைஸ்னா 2 எடுத்துருக்கேன். வதக்கியாச்சு. இப்போ வந்து புதினா வந்து ஒரு வதக்கி இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சது எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பொறுன்னு அரைச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தாளிக்கிறதுக்கு வந்து ஆயில் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகா போட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.